அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. அவசர பதிவு, அவசிய பதிவு, முக்கிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வரைக்கும் நீங்கள் பணம் சேர்வதற்கான என்ன பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைச்சிருந்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இந்த முறை இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 22ஆம் தேதி சனிக்கிழமை, விநாயகர் சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதியானது நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நேற்று மதியம் 1:48 அப்படிங்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் 3:38 அப்படிங்கும்போது முடியுது. விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை அவருக்குரிய அந்த திதி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்துக்குள்ளே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும். என்னதான் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுமைக்கும் செல்லும் அப்படின்னு சொன்னாலும் அது மற்ற சதுர்த்தி நாளுக்கு பொருந்தும். ஆனால் இது பார்த்திங்கன்னா விநாயகர் அவதரித்த விநாயகர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவருக்குரிய அந்த திதி முடியறதுக்குள்ளே கும்பிடும்போது தான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டத்திற்குண்டான பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே எல்லாரும் வழிபாடு செய்யறதுக்கான வேலையில் ஈடுபடுங்க. அப்படி முடியல அப்படிங்கும்போது இந்த 3:38 சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளாரையாவது நீங்க எப்படியாவது வழிபாடு செஞ்சுடுங்க. ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி வழிபாடு குறித்து 3 வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமா செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்து தனி பதிவு, இன்று வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் குறித்து 2வது பதிவு, நிலைவாசலை கட்டி வைக்க வேண்டிய ஒரு பொருளை குறித்து 3வது பதிவுன்னு தனித்தனியாக இருக்கும். அதனுடைய லிங்கை எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அதே போல இன்று மதியம் 3:39 அப்படிங்கும்போதே ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதி தொடங்கிடுது இல்லையா. அப்போ வாராகியம்மன் வழிபாடுங்கிறது நம்ம மாலை வேலையில் தான் செய்வோம். அப்போ இன்று மாலை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் 2 பதிவுகள் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவிற்குண்டான ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை செஞ்சு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை சாதாரண நாட்களில் செய்யும் போதே கண்டிப்பாக பலன் உண்டு. அப்படிங்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அவதரித்த நாள், வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்யும்போது நிச்சயம் நமக்கு பலன் கிடைக்காம போவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும். அதாவது இன்னைக்கு பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டேயோ சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல் இன்னைக்கு வீட்டில் அசைவம் ஒரு சிலர் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிட்ருந்தா இந்த பரிகாரம் பலன் கொடுக்காது. அதே போல் பீரியட்ஸ் டைமில் செஞ்சோம்னாலும் பலன் கொடுக்காது. இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிறது காலை 9 மணிலேருந்து 10:30 போதே முடிஞ்சிடுச்சு. யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 1:30 3 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது. இப்போ நீங்கள் அந்த நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிவதற்குள்ளர நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பொருள் வசம்பு தேவைப்படுது. இந்த வசம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ அங்கே நிச்சயம் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதுங்கிறதே நல்ல பலனை கொடுக்கும். வாங்கும்போது பிள்ளை வளர்த்தி அல்லது பேர் சொல்லாதது அப்படின்னு கேட்டு வாங்குங்க. பேரம் பேசாமல் கொடுக்கறத வாங்கிட்டு வந்துடுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே தான் வாங்கணும், அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வீட்டில் வசம்பு வச்சுருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல் தேவைப்படுது. இந்த அருகம்புல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்தது, விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு உகந்தது, பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள். இது குறித்து நிறைய பதிவுகளில் தேவைக்கு அதிகமாகவே நான் விளக்கமெல்லாம் சொல்லியாச்சு. அதனால் இந்த அருகம்புல்னுடைய மகிமை தெரியாதவங்க அந்த பழைய வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 2-3 பொருட்களாவது நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே விநாயகர் பெருமான் கோவில் இருந்துச்சுனாலும் அங்கே கட்டாயம் வந்து உங்களுக்கு அருகம்புல் வித்துட்ருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரச இலை வந்து தேவைப்படுது. எப்படி அருகம்புல்லுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு அப்படின்னு சொன்னோம், அதே போல் இந்த அரச இலைக்கும் வந்து அதே அளவு சக்தி வந்து உண்டுங்க. மேலும் விநாயகர் பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் தானே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அதனால் அவருக்குரிய இலையாகவும் இந்த இலை வந்து கருதப்படுது. ஆனால் உண்மையாலுமே விநாயகருக்கு ரொம்ப உகந்த ஒரு இலைன்னு பார்க்கும்போது அது வன்னி மரத்தோட இலை தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த வன்னி மரம் அப்படிங்கிறத பார்த்துருக்க கூட மாட்டீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அந்த இலையை வச்சு நம்ம இன்றைக்கி பூஜை செய்கிறதெல்லாம் வந்து அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம், அளப்பரிய பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு அந்த மரம் வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, உங்கள் ஊரில் எங்கேயாவது இருக்குது அப்படிங்கும்போது மறக்காமல் அதிலிருந்து ஒரு கொத்து இலையாவது நீங்கள் கொண்டு வந்து விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை வந்து ஈட்டு தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முடிஞ்சால் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யுங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு அரச இலை இருந்தால் போதும். இப்போ இந்த 3 பொருளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளானது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஏதாவது வாசனை மிகுந்த பொருள் வந்து நீங்கள் சேர்த்துறது நல்லது. அதாவது பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய் பொடி, பட்டை பொடி, இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் இதையே செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இப்போ இந்த அரச இலை இருக்குது இல்லையா, இந்த அரச இலையில் உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் கொண்டு, அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரால் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உரிய சின்னமாகவும் கருதப்படுது. 4 திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து வரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு சின்னமாகவும் கருதப்படுது. இதை வந்து நாம் அரச இலையில் வந்து பயன்படுத்தணும். பொதுவாகவே இதை வந்து நம்ம நிலைவாசல் கதவுல வரைகிறது, பூஜை அறையில் வரைகிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் இதை உங்களுடைய உள்ளங்கையில் வரைவதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சின்னத்தை பணவரவிற்குண்டான இந்த அரச இலையில் நம்ம வரைகிறோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வரைகிறோம். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லவா வேணும்? இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு உங்களுக்கே வந்துட்டு தெரிய போகுது. இப்போ வந்து இதையே வரைஞ்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் விடுங்க, அது கொஞ்சம் உலர்ந்துரட்டும். அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வசம்பு, அது கூட ஒரு 4-5 அருகம்புற்கள், இப்போ இது ரெண்டையும் சேர்த்து டைட்டாக ஒரு வெள்ளை நூலால் வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த அருகம்புல், வசம்பு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போதே பணவரவை ஈர்த்து தரும். இது ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றா வந்து சேர்த்து கட்டி இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அரச இலையும் நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்தையும் பயன்படுத்தி இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த வசம்பையும் அருகம்புல்லையும் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நீங்கள் இந்த அரச இலைக்குள்ளே வச்சு இந்த நுனிப்பகுதியிலேருந்து அப்படியே வந்து சுருட்டிட்டு வாங்க. அதாவது இந்த கூர்மையான பகுதியில் இருக்குது இல்லையா, அங்கே நீங்கள் வச்சு அப்படியே மெதுவாக வந்து ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உருட்டிக்கிட்டே வாங்க. உருட்டிட்டு இதுக்கும் மேலேயும் நீங்கள் ஒரு நூல் போட்டு டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. அதாவது இந்த அரச இலைக்குள்ளே வச்சிருக்கிற இந்த வசம்பும் அருகம்புல்லும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. அதன் பிறகு பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றி வச்சு அங்கே விநாயகர் பெருமான் பாதத்தில், அதாவது படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, சிலை வச்சுருந்தாலும் சரி, அங்கே வச்சு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பண வரவு அதிகரிக்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். ஒரு 21 முறையாவது நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லக்ஷ்மி கணபதியே வரத வரத சர்வதனமே வசமானய ஸ்வாகா. இதுதாங்க அந்த மந்திரம். இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக கூட சொல்லுங்கள். 21 முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்லி நல்ல ஒரு மந்திர ஊர்வலம் ஏற்றிய பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுருங்க. இப்போ பணம் பீரோவில் வைக்கிறவங்க அங்கே வைங்க, இல்லைனா கபோர்டில் வைக்கிறவங்க, இல்லை வேறு எங்கே வந்துட்டு நீங்கள் பணத்தை சேஃபாக வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இது 6 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற எந்த பொருட்களுமே வந்து கெட்டு போகாது. மேலும் அருகம்புல்லாகட்டும் இந்த அரச இலையாகட்டும் காய்ந்து போனாலும் இதனுடைய அந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிறது துளி அளவும் குறையாது. எதிர்மறை ஆற்றலையும் வந்து இழுக்காது. எப்போதுமே நேர்மறை சக்தியோடு தான் இருக்கும். அதனால் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வச்சுடுங்க. அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம்.
நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க. மறக்காமல் சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.